சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இது அந்த அருமையான வேலையை ஆண்டவரே உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீர் இந்த அருமையான வேலையை நீர் ஆசீர்வதியும், உமது கரத்திலே நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த இறைப்பகுதியிலே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை என்மேல் பொழிந்தருள வேண்டுமாய் உமது கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான வேளையிலே இந்த இறைப்பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். நாம் இதை குறித்து சற்று ஆழமாக தியானிக்க வேண்டிய ஒரு இறைப்பகுதி. இதிலே நாம் முற்றிலுமாய் நம் உள்ளத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும் எனும் சிந்தனைகளை நாம் இதிலே கவனம் செலுத்தும்படிக்காக இந்த இறைப்பகுதியை நாம் வாசிப்போம். யோவான் எழுதின 18வது அதிகாரம் 37 உள்ள இறைவார்த்தை. பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீர் அரசன்தானோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்லுகிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தோர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைப்பகுதியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நம்பிக்கையை குறித்து நம்மோடு பேசுகிறார். உண்மையை சார்ந்தோர் அனைவரும் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றனர் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகின்றார். அப்படி என்றால் அன்றைக்கு வாழ்ந்த மக்களிடையே அவருக்கு செவிசாய்க்கின்ற மக்களும் இருந்தார்கள், அவருக்கு செவிசாய்க்காத மக்களும் இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இல்லை என்றால் உணர்ந்து கொள்ள வேண்டும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைப்பகுதியிலே ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக நமக்கு கற்றுத்தருகிறார். இதை குறித்து நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். இதை குறித்து நாம் வேதத்திலே தியானிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த காரியத்தை குறித்து நாம் முற்றிலுமாய் உணர்ந்து கொண்டு இறைவார்த்தைக்குள்ளே இறைப்பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்ல முடியும். உண்மையை சார்ந்தோர் அவரது குரலுக்கு நாம் எப்படி செவிசாய்க்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் ஏன் நம்மை பார்த்து இப்படி சொல்லுகிறார் என்பதை குறித்து நாம் புரிந்து கொண்டு இன்னொரு இறைவார்த்தையை நாம் தியானிப்போம். உண்மை என்றால் என்ன என்று முதலாவது நாம் தெரிந்திருக்க வேண்டும் என்பதை குறித்தே ஆண்டவர் இந்த காரியத்தை குறித்து நம்மளோடு பேசுகிறார். யோவான் அதிகாரம் 19வது அதிகாரம் 15வது இறைவார்த்தை. அவர்கள் ஒழிக ஒழிக அவரை சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். பிலாத்து அவர்களிடம், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டுமோ என்கிறீர்களே என்று கேட்டனர். அதற்கு தலைமை குருக்கள், எங்களுக்கு சீசரை தவிர வேறு அரசன் இல்லை என்றார்கள். நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையை சார்ந்தோர் என் குரலுக்கு செவிசாய்ப்பார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். ஆனால் இங்கு நேரு அதற்கு மாறாக என்ன நடக்கிறது என்று பார்த்தோமேயானால், அவர்கள் சீசரை தவிர எங்களுக்கு வேறு அரசன் இல்லை என்று சொல்லி அவர்கள் பிலாத்திடம் சொல்லுகிறார்கள். பிலாத்து கேட்கிறார், உங்கள் அரசனை நான் சிலுவையில் அறைய வேண்டுமா என்கிறீர்களே என்று கேட்டார். ஆனால் அவர்களுக்கு தலைமை குருக்களும் அவருக்கு எதிராக என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு வேறு அரசன் இல்லை என்று சொல்லி, சீசரை தவிர வேறு அரசன் இல்லை என்று சொல்லி இந்த காரியத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காரியம் யாருக்கு எழுதப்பட்டது? நமக்காகவா, இல்லை பிலாத்துக்காகவா, இல்லை அன்றைக்கு இருந்த தலைமை குருக்களுக்காகவா, இல்லை சீசர்களுக்காகவா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர்கள் அன்னால் சீசரை தவிர வேறு அரசன் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். இது உண்மையா? இயேசு உண்மையை சார்ந்தோர் என் குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்பினால் நீங்கள் இந்த குரலுக்கு செவிசாய்க்க முடியுமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்ததாக இன்னொரு இறைவார்த்தை பகுதியை நாம் தியானிப்போம். யோவான் அதிகாரம் 19வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை. அது முதல் பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான்.
ஆனால் யூதர்கள், நீ இவனை விடுவித்தால் சீசருக்கு நண்பனாய் இருக்க முடியாது, தம்மையே அரசனாக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்றார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியிலே நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் தியானத்திற்காக நமக்கு இந்த இறைப்பகுதியை சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். தம்மை அரசாக்கிக் கொள்ளும் எவரும் சீசருக்கு எதிரி என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் அரசன்தான் என்று மத்தேயு நற்செய்தியில் 2வது அதிகாரத்திலே, உன்னை ஆளப்போகிறவர் ஒருவர் உன்னிடமிருந்துதான் தோன்றுவார் என்று அன்றைக்கு இதே தலைமை குருக்களும் மூப்பர்களும் தான் அன்றைக்கு நற்செய்தியாக அறிவித்தார்கள். அப்படி என்றால் இங்கு அரசனாகிறவர் எதிரி என்று சொல்லி ஏன் இந்த இறைவார்த்தையை அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் என்பதை குறித்து தான் நாம் தியானிக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த 2 இறைப்பகுதிக்குள்ளும் நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். தன்னை அரசனாக்கி கொள்பவன் எவனும் சீசருக்கு எதிரி என்று சொன்னார்கள். ஆனால் அன்றைக்கு யூதாவிலே தான் ஒரு அரசன் தோன்றுவார், யூதகுலத்திலே தான் ஒரு அரசன் தோன்றுவார் என்று இவர்கள் சொன்னார்கள். ஆனால் அந்த காரியத்தை குறித்து நாம் சிந்தித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதற்கு எதிர்மாறாக இங்கே அவர்கள் பிலாத்திடம் சொல்லுகிறார்கள். அன்றைக்கு ஏரோதிடம் சொன்னது உண்மையா, இன்றைக்கு பிலாத்திடம் சொல்வது உண்மையா என்று சொல்லி நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். அதைத்தான் அரசன் என்றால் அரசன் என்று அன்றைக்கு சொன்னார்கள், இன்றைக்கு அவர்கள் அரசன் எதிரி என்று சொல்கிறார்கள். இப்படி என்றால் அவர் அரசனாகி இருப்பாரா என்பதை குறித்து நாம் சற்று தியானத்தோடு ஆராய்ந்து பார்ப்போம். யோவான் 6வது அதிகாரம் 15வது இறை வார்த்தையை நாம் தியானிப்போம். அவர் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்த இயேசு மீண்டும் தனிமையாய் மலைக்கு சென்றார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அவர் அரசராக விரும்பவே இல்லை. ஆனால் தன்னை அரசராக்கி கொள்பவர் நமக்கு எதிரி என்று சொல்லுகிறார்கள் அவர்கள். ஆனால் இயேசு ஏன் அரசராக விரும்பவில்லை என்பதை குறித்து நாம் வேதத்திலே ஆழமாக தியானிக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் இதுதான். அவர் அரசராக விரும்பாத ஒன்றை அரசன் என்று சொல்லி கொண்டால் அவன் எனக்கு எதிரி என்று சொல்லி, எங்களுக்கு எதிரி என்று சொல்லி இவர்கள் அன்றைக்கு பிலாத்திடம் சொன்னார்கள். இது உண்மையா என்று சொல்லி நான் பார்ப்போம். அவர் அரசர் ஆக மாட்டார் என்று அவரே விரும்பாத ஒன்றை அவரே அரசராக விரும்புகிறார் என்று சொல்லி அந்த மக்கள் சொல்கிறார்கள். இது உண்மையா என்று சொல்லி, இதுதான் உண்மையா, இயேசு கிறிஸ்து உண்மையை சார்ந்தோர் அப்படி என்று சொன்னால் இந்த உண்மையை நாம் சார்ந்து கொள்ள முடியுமா? இயேசு விரும்பாத ஒன்றை அவர்கள் சொல்கிறார்கள், அதை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 21வது இறை வார்த்தையை நாம் தியானிப்போம். யூதரின் தலைமை குருக்கள் பிலாத்திடம் யூதரின் அரசன் என்று எழுத வேண்டாம், மாறாக யூதரின் அரசன் நான் என்று அவனே சொல்லிக் கொண்டதாக எழுதும் என்று கேட்டார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைப்பகுதியிலே நாம் என்ன தியானிக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசு அரசராக விரும்பவில்லை. ஆனால் இந்த இடத்துல என்ன அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், நானே அரசன் என்று அவன் சொல்லி கொண்டான் என்று சொல்லி எழுதும் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இயேசு பிறந்திருக்கும் அந்த சிறு வயதிலே இயேசு எணித்து நான் தான் அரசன் என்று சொல்லியிருப்பாரா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைப்பகுதியிலே இதைத்தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது உண்மையா? இயேசு சிறு வயதிலே எழுந்து நான் அரசன் என்று சொல்லியிருப்பாரா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதைத்தான் இந்த இடத்துல அவர்கள் சொல்லுகிறார்கள். அவன்தான் சொல்லிக்கொண்டான், அரசன் என்று அவன்தான் சொல்லிக்கொண்டான், நாங்கள் எல்லாம் சொல்லவில்லை என்று சொல்லி எதிர்மாறாக சொல்லுகிறார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே,
இயேசு எப்போவாவது நான் அரசன் என்று சொல்லி மக்களை கூட்டி ஒரு அதிகாரத்தை பிடித்திருந்தால் இவர்கள் சொல்வது உண்மை. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு அதிகாரத்தை பிடிக்கவே இல்லை. அவர் அரசர் ஆகவும் இல்லை, அவர் அரசர் என்று அவர் சொல்லிக்கொள்ளவும் இல்லை. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு குறிப்பிட்ட உண்மை இதாய் இருக்குமோ என்று நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அப்படியானால் இன்னொரு இறை வார்த்தையை நாம் தியானிப்போம். அவர் சொல்லியிருப்பாரா என்பதை அடிப்படையாக கொண்ட இன்னொரு இறை வார்த்தையை நாம் தியானித்துவிட்டு நாம் எந்த உண்மையை சார்ந்தவர்களாய் நாம் இருக்கிறோம், இறை வார்த்தையிலே இயேசு குறிப்பிடுகிற அவருடைய வார்த்தைக்கு நாம் எந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறோம் என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக தியானிப்போம். எரேமியா எழுதின அதிகாரம் 33வது அதிகாரம் 26வது இறை வார்த்தை, யாக்கோப்பின் வழிமரபையும் என் ஊழியன் தாவீதின் வழிமரபையும் உண்மையாகவே தள்ளிவிடுவேன். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப்பின் வழிமரபை ஆள்வதற்கு தாவீதின் வழிமரபிலிருந்து யாரையும் தெரிந்து கொள்ள மாட்டேன். ஆனால் இப்பொழுதோ அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவிப்பேன், அவர்கள் மீது இரக்கம் காட்டுவேன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்தை குறித்து இந்த இடத்துல எரேமியாவோடு ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து தான் விடுவிக்கும்படியாக ஆண்டவர் திருவுளம் கொண்டிருக்கிறார். ஆனால் வழிமரபை ஆள்வதற்கு இஸ்ரேல் குடும்பத்திலிருந்தும் யூதாவின் குடும்பத்திலிருந்தும் வழிமரபை ஆள்வதற்கு யாரையும் தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக இதிலே நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இது உண்மையா? அந்த இரண்டு வழிமரபிலிருந்தும் தலைமுறையிலிருந்து வழிமரபை ஆள்வதற்கு யாரையும் தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாக எரேமியாவோடு வாக்குறுதி பண்ணி இருக்கிறார். அப்படி என்றால் இயேசுவை அந்த வழிமரபிலிருந்து தேர்ந்தெடுத்திருப்பாரா என்பதுதான் இன்றைய முக்கிய பகுதியாக இருக்கிறது. இதனாலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி இந்த இறைவார்த்தை இருக்கும்போது இயேசு உண்மையை சார்ந்தோர் அவரது குரலுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று விரும்புவதிலே தவறொன்றும் இல்லையே, இயேசு சொல்வதிலே காரியம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இரண்டு குடும்பத்திலிருந்தும் வழிமரபை ஆள்வதற்கு யாரையும் தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று தந்தையாம் கடவுள் உடன்படிக்கை செய்திருக்கும் போது இயேசு நான் ஒரு அரசன் என்று சொல்லி யூத மக்களுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் நான் ஒரு அரசன், நான் மாறுவேன் என்று சொல்லி எப்போவாவது அந்த மக்களை சொல்லி வழிநடத்தி இருக்கிறாரா என்பதை குறித்து நாம் திட்டமும் தெளிவுமாக ஆராய்ந்து பார்ப்போம். அதற்காக நாம் தந்தையாம் கடவுளிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் தூய ஆவியானவர் நம்மோடு இருந்து இந்த காரியங்களை சிந்திக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார். இந்த இறைப்பகுதியிலே என்னென்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைப்பகுதியிலே நாம் முற்றிலுமாய் அர்ப்பணித்து இந்த வார்த்தையை உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ளுவோம். நாம் உண்மையை சார்ந்தவர்களாய் இருக்கிறோமா? அந்த தலைமை குருக்களைப் போலையும் போதகர்களைப் போலையும் பரிசேயர்களைப் போலையும் உண்மை சாராத வார்த்தைகளை சொல்லி பிறரை ஏமாற்றும் எண்ணத்தோடு நாம் நற்செய்தியை அறிவிக்கிறோமா என்பதை குறித்து நாம் சற்று ஆழமாக சிந்திப்போம். ஒவ்வொரு ஆபிரகாமின் பிள்ளைகளும் நற்செய்தியை அறிவிக்க கடமைப்பட்டவர்கள்தான். ஆனால் இந்த நற்செய்தியை முற்றிலுமாய் ஏற்றுக்கொண்டு இதை கற்று அறிந்த பின்னரே இவர் யார் என்று, இயேசு கிறிஸ்து யார் என்று நாம் உண்மையை சொல்ல வேண்டும். உண்மையை சார்ந்திருந்தால் மட்டும்தான் பிறருக்கு நாம் நற்செய்தியை எடுத்து சொல்ல முடியும். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறைப்பகுதியிலே ஆண்டவர் முற்றிலுமாய் நம்மோடு பேசினார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மளுடைய மீட்புக்காகத்தான் உண்மையை சார்ந்த ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். உண்மையை சார்ந்த ஒரு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தலைமை குருக்களுக்காக நாம் விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது.
பரிசேயருக்காக நாம் விசுவாசத்தை இழந்துவிடக்கூடாது. பொய்யான இறைவாக்கினர்களுக்காக நாம் விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது. நண்பர்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த காரியத்தை குறித்து பிலாத்து முற்றிலுமாய் விசுவசித்தான், ஏரோது விசுவசித்தான். ஆண்டவர் சொன்ன காரியம் நிறைவேறிற்று என்று சொல்லி அவர்கள் விசுவசித்தார்கள், அந்நியர்கள் விசுவசித்தார்கள். ஆனால் நம்முடைய தலைமை குருக்களும் போதர்களும் நம்பவும் இல்லை, மக்களையும் ஏமாற்றி அவர்களை வேறு வழிக்கு, பாவத்தின் வழிக்கு, இரத்தப்பழிக்கு அவர்களை ஒப்புக் கொடுத்தார். நண்பர்ந்த சகோதரிகளே, இந்த வேலையை ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலையை நீர் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது தேவ மகிமையை ஆண்டவரே எங்கள் மேல் அன்பு கூர்ந்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். முற்றிலுமாய் கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமென்.